அப்படி அவன் என்னதான் பார்த்தான்? அதுதான் ட்விஸ்ட். கதை என்னன்னா, ஒரு 3 சாப்டரா வருது. 3 சாப்டர்ல 3 பேரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். தாமஸ், எல்லா, மேரின்னு சொல்லி இவங்க 3 பேத்துக்குமே ஒரு பழைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அந்த ஃபார்ம் ஹவுஸை வாங்க ஒரு ஆயில் கம்பெனி அடிபோடுது. இதனால பல வருஷமா மீட் பண்ணாத இவங்க 3 பேரும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல மீட் பண்றாங்க. அங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் வந்து ஒரு பேய் படம் நினைச்சு தான் பார்த்தேன். ஆனா இது பேய் படம் கிடையாது, ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் ஃபிலிமு. ரொம்ப ட்விஸ்டடா இருந்துச்சு. ஒரு ஸ்லோபர்ன் காத்திக் ஹாரர்னே சொல்லலாம். ராபர்ட் பேட்ரிக் தான் வந்து ஜோஷியாவை பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னா டெர்மினேட்டர் 2ல வில்லனா வரவர் தான். ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு அப்படியே மெதுவாக தான் போகும். இதனாலேயே வந்துட்டு பல பேர் தெரிச்சு ஓடி இருப்பானுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு இந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் படம் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த படமே இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இந்த அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா தாமஸை பற்றி தான் வந்து காட்டுவாங்க. அது வந்து ஒரு ஸ்லோபோன் படம் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு புரியும் என்னங்கிறது, எப்படி போகுங்கிறது. படம் போட்டால் போகிறதே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான படம்லாம் கிடையாது. இது வந்து அப்படியே போகும். ஆனால் வந்துட்டு ரொம்பவே ஒரு ட்விஸ்டடான ஒரு எண்டிங்கோட தான் இந்த படம் வந்துட்டு முடியுது. அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. படத்தில் இருக்கக்கூடிய இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து லெட்டு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமுமே செதுக்கியிருக்கானுங்க. அந்தளவுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கண்ட்ரி சைடு இருக்கக்கூடிய அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக எடுத்திருக்காங்கங்கிறது. ரொம்ப மினிமலாக, நிறைய ஆட்கள் இல்லாமல் அழகாக எடுத்திருக்காங்க. ஏன் இது வந்து பல பேருக்கு தெரியலங்கிறது தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் பார்த்து தெரிச்சு ஓடிட்டானுங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து போக போக சூப்பராக போகும். இந்த படம் வந்து சாப்டராக போகிறனால எல்லா சாப்டரில் அந்த எல்லா எப்படிப்பட்ட ஆளுங்கிறது, அந்த கேரக்டர் எப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அது வந்துட்டு ஒரு தனிப்படமாகவே இருக்கிற மாதிரி இருந்தாலுமே ஆனால் அப்படி இல்லை. இந்த கேரக்டர் வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணிடுச்சு. அப்படிதான் இருந்தது. அங்கே தான் வந்துட்டு ஜிப்சிஸை பற்றியெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. எல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் வந்துட்டு அதில் வந்து தெரிய வருது. அதுலேயுமே அந்த கேங்ஸ்டர் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நீ அந்த ஜிப்சிஸ் வந்துட்டு இந்த மாதிரி தங்க வச்சிருப்பாங்க, அதை மட்டும் பிடிங்கி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, அந்த நாசிஸ் வந்து ஜூஸ் அந்த ஹாலோகாஸ்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தங்கப்பல்லையெல்லாம் வந்துட்டு பிடுங்கி வேர்ல்டு வார்க்கு யூஸ் பண்ணதாக வந்துட்டு சொல்கிறாங்க. பல பேர்த்த வந்துட்டு உயிரோடையே பிடுங்கியிருக்காங்கலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த படத்தில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஃபோக் மாதிரி தான் இருக்குது. எல்லாவா வந்து நிக்ஸ்டால் பண்ணியிருக்காரு. ரொம்ப அட்டகாசமான ஆக்டிங். இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வைஸாக எல்லாருமே வந்துட்டு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படமே வந்துட்டு ஒரு மூடை செட் பண்ணுது. ரொம்ப வந்துட்டு பெரிய மியூசிக்ஸ் எல்லாம் பெருசாக இல்லாமல் ரொம்ப சட்டிலாக இருக்குது படம். ரொம்ப ஒரு மினிமலான ஒரு படமாகவும் இருக்குது. பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஸ்லோவானாக போகுது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் மேரி வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இவங்க 3 பேர் சந்திக்கும் போது இந்த படம் ஃபுல்லாகவே எதை வந்துட்டு சொல்லுதுன்னா இந்த ஃபேமிலியோட ஒரு டார்க் சீக்ரெட்டை தான் வந்துட்டு ரிவீல் பண்ணுது. அது வந்து கிளைமேக்ஸை நோக்கி தான், கிளைமேக்ஸில் தான் வந்துட்டு என்னங்கிறதே தெரியும், ரிவீல் ஆகும். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர்த்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கிளைமேக்ஸில் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி மாறும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாவும் மாரியும் வந்து ட்வின்ஸு, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. மேக்கிங்காகவும் சரி, ஸ்கிரிப்டாகவும் சரி சூப்பராகவே இருந்தது. ஒரே ஒரு ட்விஸ்ட்டு தான், அது கிளைமேக்ஸ் தான். படம் வந்து ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஓடுது. நம்ம வைபிள் இருக்கிற ஆட்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஸோ செக் இட் அவுட். பை.